ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். அதாவது பிறந்ததிலிருந்தே நமது குழந்தைகள் தெய்வீக குழந்தையாகவும், அது மட்டும் அல்லாமல் சண்டை சச்சரவுகள் எதுவும் இல்லாமல், கெட்ட விஷயங்கள் எதுவும் செய்யாமல், கெட்ட வார்த்தை கூட பேசாமல் இருக்க வேண்டும் என்றுதான் அனைத்து பெற்றோர்களும் நினைத்து வந்து கொண்டிருப்பார்கள். அதுபோல உங்களது குழந்தைகள் தெய்வீகமாக வளர்வதற்கும், நன்றாக படிப்பதற்கும் நீங்கள் சிறு வயதிலேயே இந்த ஒரு செயலை உங்களது குழந்தைகளுக்கு நீங்கள் செய்துவிட வேண்டுமாம் என்று பெரியவா அவர்கள் அவரை மரத்திற்கு சந்திக்க வந்த ஒரு தம்பதியிடம் கூறியிருக்கிறார். எனது குழந்தைகளானது சேட்டை செய்து கொண்டே இருக்கிறான் பெரியவா, ஏதாவது ஒரு கெட்ட விஷயத்தை செய்து கொண்டே இருக்கிறான், நாங்கள் செய்யக்கூடாது, அடித்தும் பார்த்து விட்டோம், திட்டியும் பார்த்து விட்டோம், நாங்கள் சொல்லுவதை அவன் கேட்க மாட்டேன் பெரியவா என்பது போல பெரியவாவிடம் ஒரு பக்தர்கள், ஒரு தம்பதிகள் கூறியிருக்கிறார்கள். அதற்கு பெரியவா அவர்கள் ஒரே ஒரு எளிய பரிகாரத்தை கூறியிருக்கிறார். அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதாவது பூஜை அறையில நம்ம எப்பயுமே நமது வீட்டில் பூஜை அறையில தண்ணியானது வச்சிருப்போம். செம்பிலையோ அல்லது டம்ளர்லயோ நம்ம வீட்டில் தண்ணீர் வச்சிருப்போம். அப்படி நம்ம தண்ணீரை வச்சிருப்போம் அல்லவா, அந்த தண்ணீர்ல நம்ம சில பொருட்களை சேர்த்து வைத்து அதை குழந்தைகளுக்கு கொடுக்கணுமாங்க. அப்படி கொடுக்கறதுனாலும் நமது குழந்தைகள் தெய்வீகமாக இருக்குமா, அந்த தண்ணீர் தீர்த்தமாக இருக்குமாம். நீங்கள் பூஜை அறையில் தினமும் தண்ணீரை வைப்பீர்களோ, அந்த தினமும் தண்ணீரை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். 2 நாளைக்கோ 1 நாளைக்கோ ஒரு முறை நீங்கள் மாற்றிக்கொண்டே இருந்தால் மிகவும் நல்லதாங்க. அது மட்டும் அல்லாமல் பூஜை அறையில் நீங்கள் இதுவரை தண்ணீரை வைக்காமல் இருப்பவராக இருந்தால் பூஜை அறையில் நீங்கள் தண்ணீரை வைக்க வேண்டுமோ. அப்பொழுதுதான் உங்களது குலதெய்வமோ உங்களது இஷ்ட தெய்வமோ அந்த தண்ணீரை பருந்தி கொண்டு அது குளிர்ச்சி அடையுமாங்க. இதனாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் தீர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். அந்த பூஜை அறையில் நீங்கள் வைக்கின்ற தண்ணீரில் என்ன பொருட்களை கலந்து கொள்ள வேண்டும் என்றால், முதலாவதாக நீங்கள் அந்த தண்ணீரை வைத்துக் கொள்ளுங்கள். தண்ணீருடன் சிறிதளவு பன்னீர் இருந்தால் மிகவும் நல்லது. பன்னீர், அதனுடன் 1 ஏலக்காய். ஒற்றைப்படையில் நீங்கள் ஏலக்காயை சேர்த்துக் கொள்ள வேண்டும். 2ஓ 4ஓ போன்ற முறையில் நீங்கள் ஏலக்காயை சேர்க்கக்கூடாது. 1, 3 என்ற வகையில் நீங்கள் ஏலக்காயை சேர்த்துக் கொள்ளுங்கள். அதனுடன் சிறிதளவு துளசி இலை இருந்தால் மிகவும் நல்லது. அதையும் ஒற்றைப்படையில் நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். 1, 3, 5 உங்களுக்கு துளசி இலையில் எவ்வளவு கிடைக்குமோ அதையும் அதனுடன் நீங்கள் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக சிறுதுண்டு பச்சை கற்பூரம். இந்த சிறுதுண்டு பச்சை கற்பூரத்தையும் நீங்கள் அதனுடன் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு அடுத்தபடியாக முக்கியமாக நீங்கள் சேர்க்க வேண்டிய ஒரே ஒரு பொருள் என்னவென்றால், அதாவது தெய்வீக உயிரினத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பசும்பால் இருக்கிறது அல்லவா, அந்த பசும்பாலையும் நீங்கள் 1 சொட்டோ 3 சொட்டோ 2 சொட்டோ உங்களுக்கு எவ்வளவு இருக்கிறதோ அதை சேர்த்துக் கொள்ளுங்கள். அந்த தண்ணீரில் இவ்வாறு சேர்த்து விட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் வைத்திருக்க வேண்டும். இன்றைய காலை நீங்கள் வைக்கிறீர்கள் என்றால் நாளை காலையில் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொண்டு அதை தீர்த்தம் போல வீட்டில் உள்ள அனைவருமே பருந்தி கொள்ளலாமாங்க. பருந்தி விட்டு அதை உங்களது வீட்டிற்குள்ளேயோ அல்லது மாடி வீடு இருந்தால் மாடிக்கு மேலேயும் நீங்கள் தெளித்து விடலாமாங்க. இப்படி செய்யறதுனால தீய சக்திகள் உங்களது வீட்டை அண்டாமல் இருக்குமா. உங்களது குழந்தைகளுக்கும் இந்த தீர்த்தத்தை நீங்கள் தினமும் இதை போன்று குடித்து வர சொல்ல வேண்டுமாம். குடித்து வர சொல்வதனால் அவர்கள் நல்ல பயனாகும். அது மட்டும் அல்லாமல் தெய்வீகத்தின் அருளும் பெற்று அவர்கள் நன்மையாக வளர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். மறக்காமல் இதை செய்து வாருங்கள். இதை உங்களுக்கு ஓட்டு வீடாக இருந்தாலும் சரி, உங்களது வீட்டிற்குள்ளும் நீங்கள் இந்த தண்ணீரை தெளித்துக் கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஓடு இருக்கும் அல்லவா, ஓட்டிற்கு மேலேயும் நீங்கள் இந்த தண்ணீரை தெளித்து வைக்கலாமாங்க. அதில் ஒரு பிரச்சனையுமே கிடையாதாம். உங்களது குழந்தை தெய்வீக குழந்தையாக மாறுவதற்கும், அது மட்டும் அல்லாமல் கெட்ட சக்திகள் எதுவாக இருந்தாலும் சரி அதிலிருந்து வெளியே வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். மறக்காமல் இந்த ஒரு செயலை மட்டும் உங்களது குழந்தைகளுக்கு செய்துவார்கள். இதனால் உங்களது குழந்தைகள் நன்றாக வளரும். இதை நீங்கள் மட்டும் கேட்டு பயன்பெறாமல் உங்களுக்கு தெரிந்து யாராவது குழந்தைகளாவது இதை போன்று செய்து கொண்டிருந்தால் அவர்களுக்கும் இதை சொல்லி புரிய வைங்கள், அல்லது இந்த வீடியோவை அனுப்பி அவர்களையும் இது செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரிவா சரணம். நன்றி.